அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 600 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மிக முக்கியமான நாளான இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் உறுதியாகவே ₹5 போதும். 51 தலைமுறை, 21 தலைமுறை அல்ல, 51 தலைமுறை சாபமும் நீங்கி குபேர யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் அல்ல, 600 ஆண்டுகளுக்கு பிறகு சரியாக ஒரே திதியிலும் ஒரே கிரக அமைப்பிலும் மிக வலுவாக வரக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சூரிய உதயம் காலை 6:19 மணியிலிருந்து சூரிய மறைவு 6:21 மணிக்கு நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாது இந்த திதி நேரமானது 21ஆம் தேதி மதியத்திலிருந்து 22ஆம் தேதி மதியம் வரைக்குமே இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை, மகாலய அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் வருவதோடு மட்டுமல்லாது 51 தலைமுறை சாபம் நீங்கி குபேர யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல பணிகளை செய்து முடிக்க முடியாமல் தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று ஒரு அடி முன்னேற்றத்தில் பல அடி சறுக்களை சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணமாக அமைவது நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இந்த பித்ரு கர்மா, பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பித்ரு தோஷம், பித்ரு கர்மா என்று சொல்வது முன்னோர்களின் சாபம் என்று சொல்லப்படுகிறது. உறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் அது நிச்சயமாக முன்னோர்களின் சாபம் அல்ல. ஏனென்றால் நமது முன்னோர்கள் எப்படி நம்மளை சவிப்பார்கள், இது இயற்கையில் நிச்சயமாக மாறான ஒன்று. முன்னோர்களின் வருத்தம் என்று சொல்ல வேண்டும். முன்னோர்களின் வருத்தத்தை நீக்குவதற்காக தான் இந்த மகாலயம் ஆனது வழிபாடு செய்யப்படுகிறது. பொதுவாகவே வருடத்தில் 365 நாட்கள் இருக்கக்கூடிய வேளையில் 96 தடவை இந்த மகாலய அமாவாசை போன்று விரத வழிபாட்டை மேற்கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கும். 96 தடவை மேற்கொள்ள முடியவில்லை என்றாலும் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஒரு நாளாவது நிச்சயமாக அமாவாசை விரத வழிபாட்டையும் பித்ரு தோஷத்தையும் நீக்க வேண்டும். அது மட்டுமல்லாது 15 நாட்கள் மகாலய பட்சம் என்பது சிறப்பான ஒரு நாட்களாக பார்க்கப்படுகிறது. அந்த வேளையில் தவறாமல் முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். இது இந்துக்கள் படி மட்டுமல்ல, கிறிஸ்துவ முறைப்படியும் கல்லறை திருநாள் என்று அவர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள். இப்படி மேற்கொள்ளும் போது அன்றைய தினத்தில் அவர்கள் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாது விரதம் இருந்து அன்னதானமும் செய்வார்கள். அதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இது எந்த மதத்தின்படி பார்த்தாலும் முன்னோர் வழிபாடு என்பது நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்கள், பல பிரச்சனைகள், சிரமங்களை விளக்கும் மிக சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முன்னோர் சாபம் என்று சொல்வதை விட, பித்ரு தோஷம் என்று சொல்வதை விட பித்ருக்களின் வருத்தம் நீக்கக்கூடிய வகையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் மிக சிறப்பான நன்மை நிச்சயமாக உங்களை வந்து சேரும். வழிபாடை செய்வதன் மூலம் செல்வம் பெருகும். உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய புத்திர தோஷம் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகும். பகையற்ற வாழ்க்கை கிடைக்குங்க. கல்வியில் புகழ் கிடைக்கும். கல்வி மிக சிறப்பாக உச்சத்தை அடையக்கூடிய வகையிலும் பெயர் புகழ் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த மகாலய அமாவாசை விரத வழிபாட்டால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. மிக முக்கியமான அமாவாசை விரத வழிபாட்டாகவும் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக மற்ற விழாக்களை போல் ஆடம்பரமாக செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும். முன்னோர்களின் ஆன்ம சாந்திக்காகவும் அவர்களின் ஆன்ம முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த வழிபாடானது மேற்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த அமாவாசைக்கு பிறகு நவராத்திரியானது துவங்குகிறது. நவராத்திரி வழிபாடும் 9 நாட்கள் ஒவ்வொரு விதமான பலன்கள் நிறைவாக கிடைக்கும் வழிபாடு செய்வதன் மூலம். அதோடு மட்டுமல்லாது அமாவாசைகளிலே மிக முக்கியமானதாக 3 அமாவாசை பார்க்கப்படுகிறது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளிலும் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். வருடத்தில் 12 அல்லது 13 அமாவாசைகள் வந்தாலும் இந்த 3 அமாவாசைகளை தவறாமல் முன்னோர் வழிபாடு
வழிபாட்டை செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியவில்லை என்றாலும் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே இந்த மகாலய அமாவாசை விரத வழிபாட்டை கடைபிடித்தாலும் மிக பெரிய அளவில் நன்மை உங்களை தேடி வரும். அதிலும் குறிப்பாக தென்புலத்தார் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து நிச்சயமாக இந்த முன்னோர் வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் என்பது யதார்த்தமான உண்மை. இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாடு பல்வேறு வகையான புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கீதை, மகாபாரதம் என பல புராணங்களிலும் இந்த முன்னோர் வழிபாடு கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் கருட புராணத்தில் குறிப்பாக மகாலய பட்சத்தில் சாந்தி செய்வது, சிரத்தை மேற்கொள்வது ஆன்மாவிற்கு அமைதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று கருட புராணத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி மேன்மை வாய்ந்த இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தவறாமல் இந்த நாளில் 5 ரூபாய் போதும். 21 தலைமுறை அல்ல, 51 தலைமுறை சாபம் நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் வலுவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆடி அமாவாசைக்கு பித்ருலோகத்தில் இருந்து புறப்பட்ட முன்னோர்கள் மகாலய அமாவாசை காலத்தில் பூலோகத்தை அடைகிறார்கள். தை அமாவாசை வரைக்கும் பூலோகத்தில் வாசம் செய்து பிறகு பூலோகத்திலிருந்து பித்ருலோகம் புறப்படுகிறார்கள். அவர்கள் இந்த பூலோகத்தில் வாசம் செய்யக்கூடிய நாட்களில்தான் அவர்களை வழிபடும் போது கார்த்திகை, தீபாவளி உள்ளிட்ட பல விசேஷ ஒளி வடிவங்களில் இருக்கக்கூடிய பண்டிகைகளும் கொண்டாடப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த மன்னோர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய மகாலய வழிபாட்டை அல்லது விரத வழிபாட்டை என்னால் கடைபிடிக்க முடியவில்லை, ஆனால் என்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தானம் செய்கிறேன், தர்மம் செய்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக அது மகத்தான புண்ணியத்தை கொடுக்கும். ஆனால் பித்ரு தோஷத்தை, பித்ரு வருத்தத்தை அது நீக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் கொடைவள்ளலாகிய கர்ணரை நாம் கேள்விப்பட்டிருப்போம். கர்ணன் கொடுப்பதில் சிறந்தவன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட கர்ணன் பல தானங்களை கொடுத்தாலும் அன்னதானம் கொடுக்காமல் முன்னோர்களின் கர்ம தோஷத்தை நீக்காமல் இருப்பதால் அவருக்கு சொர்க்கலோகம் சென்றாலும் கூட அவரது பசி தீராத வகையில் பல சிரமங்களை சந்தித்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் அவருக்கு இந்த அன்னதானம் வழங்க வேண்டும். அதை கொடுக்கவில்லை என்பது தெரிந்தவுடன் இந்த மகாலயபட்ச காலகட்டத்தில் தான் அவர் பூலோகம் வந்து அன்னதானத்தை அவர் நிறைய கொடுத்து விடுவதோடு மட்டுமல்லாது முன்னோர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் ஆன்ம சாந்திக்காகவும் அவர் இந்த மகாலய விரதத்தை வழிபட்டு செல்கிறாருங்க. இப்படி மேன்மைத்துவம் வாய்ந்ததாக இந்த மகாலய அமாவாசை பார்க்கப்படுகிறது. அதே வேளை இந்த பித்ரு பூஜை என்று சொல்லக்கூடிய அமாவாசை பூஜை செய்வதன் மூலமாக நமது முன்னோர்கள் சாந்தி அடைவார்கள், அவர்களுக்கு மறுபிறவி கிடைக்கும், அல்லது மகிழ்ச்சியுடன் அவர்களுடைய வருத்தம் நீங்கி நம்மளை ஆசீர்வாதியம் செய்வார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதே சமயம் ஒருவேளை அவர்கள் இந்த வேளையில் அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தால் அவர்கள் எப்படி இந்த பூஜையை நாம் செய்யும் போது அவர்களுடைய வருத்தம் நீங்கி நமக்கு ஆசீர் கொடுப்பார் என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்றால் இது 21 தலைமுறை அல்ல, 51 தலைமுறை சாபத்தை நீக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றது. 51 தலைமுறையிலும் அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் கூட பித்ரு தேவதைகளின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்குங்க. பித்ரு தேவதையின் அருள் மிக பெரிய அளவுல உங்களை தேடி வரும். அப்படி கிடைப்பதால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகும். தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் அனைத்தும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக உங்களை தேடி வரும். யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் மேற்கொள்ள வேண்டும். குழந்தை, அதே சமயம் கணவரை இழந்த பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். திருமணமான பிறகு தாய் தந்தையருக்கு பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது, கணவர் இருக்கும் பட்சத்தில். அதே சமயம் சகோதரர் இருக்கும் பட்சத்திலும் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. மேலும் இந்த வழிபாட்டை பெண்கள் மட்டுமல்ல மற்ற யார் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம். அன்றைய தினத்தில் மற்றவர்களுக்கு தங்களால் இயன்றவரை தானம் செய்யலாம். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உருவாகும். மற்ற அமாவாசைகளை தவிர்த்து இந்த மகாலய அமாவாசை என்பது ஆர்மீக பித்ரு தோஷத்தையும் நீக்குங்க. அதாவது மாமன் வைத்துனர் வழியிலும் பெரியப்பா சித்தப்பா வழியிலும் பித்ரு தோஷங்களை, பித்ரு வருத்தங்களை நிவர்த்தி செய்வதற்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குரு, நண்பர், உங்களுடைய நல விரும்பிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த மகாலய அமாவாசை பட்சத்தில் இந்த பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில்
ஆன்மீக பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் அவர்கள் ஆன்ம சாந்திக்காகவும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நிறைந்த நன்மையை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால், பொதுவாக காலைய அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதோடு மனம் மகிழ்வார்கள். மனம் மகிழ்வதன் மூலமாக அவர்கள் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை தங்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுப்பதால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய வீடு கட்டுதல், சுப நிகழ்வுகள் போன்றவற்றில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களை தேடி வரும். இதோடு மட்டுமல்லாது வீடு தேடி வரக்கூடிய பித்ருக்களின் தோஷம் நீங்கி வருத்தம் நீங்கி மிக சிறப்பான நன்மை உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தில் 5 அல்ல 51 தலைமுறை தாபம் நீங்கக்கூடிய வகையில் நிச்சயமாக தங்களால் இயன்றவரை ஒரு 5 ரூபாய்க்காவது ஒரு பிஸ்கட் வாங்கி காகத்திற்கு உணவளியுங்கள். காகத்திற்கு உணவளிப்பது மிகப்பெரிய அளவில் நல்ல பலனை கொடுக்கும். அப்படி உணவளிக்க முடியவில்லை என்றாலும் கூட 5 ரூபாய்க்கு ஏதேனும் உணவுப் பொருளை வாங்கி வைப்பதன் மூலம் 5 அல்ல 51 தலைமுறை சாபம் நீங்கக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும். அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அன்னதானம் கொடுக்கும் போது அன்னதானத்துடன் சேர்த்து ஒரு 5 ரூபாய் எள் முட்டாயை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் மிக பெரிய அளவிலான முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது அரிசி, வாழை போன்ற பொருட்களை மற்றவர்களுக்கு அன்றைய தினத்தில் தானமாக கொடுக்கலாம். மறக்காமல் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுங்கள். அதன் மூலம் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் நிறைவாக வந்து சேரும். சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைந்த மாற்றம் 600 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக உங்களுக்கு கைகூடும்.